வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருக்கும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த்ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கு புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் 7 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். வளலாவிட்ட பிரதேச சபையின் தலைவர் பிணையில் விடுவிப்பு. இந்தியாவிற்கு புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக புத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சு தெரிவிக்கின்றது. எந்தவொரு யாத்ரீகரும் அச்சமின்றி இந்தியாவிற்கான புனித யாத்திரையை மேற்கொள்ள முடியும் என அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கம், இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம், இலங்கை அரசாங்கம் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் தலையீட்டில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக புத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் 7 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. 130 குடும்பங்களைச் சேர்ந்த 4036 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் நிலையம் குறிப்பிட்டது. மலையக பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடரும் கடும் மழையினால் 846 குடும்பங்களைச் சேர்ந்த 3058 பேர் பாதிக்கப்பட்டிருந்ததாக மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியது. இதேவேளை இன்றைய தினம் எந்தவித அனர்த்தங்களும் தமக்கு பதிவாகவில்லை என நிலையத்தின் அதிகாரியொருவர் குறிப்பிட்டார். மலையகத்தில் தொடர்ந்தும் பெய்து வரும் கடும் மழையினால் மேல்கொத்மலை, விக்டோரியா, கெனியன், லக்ஷபான மற்றும் காசல்ட்ரி ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் தலா ஒவ்வொன்று வீதம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மலையகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தமது அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் மலையக மக்கள் தற்போது பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மலையகத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக தோட்ட தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடும் மழை மற்றும் குளிர் காரணமாக தோட்ட தொழிலாளர்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஹெட்டன் கொழும்பு பிரதான வீதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் கூறினார். எதிர்காலத்தில் நாட்டில் ஏற்படக்கூடிய சவால்களை வெற்றி கொள்ளும் போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய பிரதிநிதிகளை தேர்தலின் ஊடாக தெரிவு செய்ய வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவிக்கின்றார். நேற்று மாலை நடைபெற்ற அந்த கட்சியின் கண்டி மாவட்ட பொதுச்சபை கூட்டத்திலேயே அவர் இதனை கூறினார். தேசிய சுதந்திர முன்னணியின் கண்டி மாவட்ட பொதுச்சபை கூட்டம் கண்டி தபால் நிலைய கேட்போர் கூடத்தில் கட்சித் தலைவர் விமல் வீரவங்ச தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த நாட்டினை விடுதலை புலிகளிடமிருந்து விடுவித்ததை போன்று எதிர்காலத்தில் இந்த நாட்டிலிருந்து பல சக்திகளை விடுவிக்க வேண்டியுள்ளது. இந்த அனைத்து பொறுப்புகளையும் எமது குழந்தைகளுக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் நிறைவேற்றும் போராட்டத்திற்கு ஏற்றவர்களை மாகாண சபை தேர்தலின் ஊடாக தெரிவு செய்யுங்கள். இது தேசத்திற்காக முன்னெடுக்கும் நடவடிக்கையாகும், தமது தேவைக்காக செய்யும் விடயமல்ல. அதனாலேயே இந்த போராட்டம் உங்களுடையது என நான் கூறுகின்றேன். அதனை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். வளலாவிட்ட பிரதேச சபையின் தலைவர் உதயனி பிரியங்க அத்துகோரல் கொழும்பு பிரதம நீதவான் கிஹான் பிலபிட்டிய முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் 25 லட்சம் ரூபாய் சரீர பிணையிலும் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். தமது பிரதேச சபை அதிகாரத்திற்குட்பட்ட பகுதியினூடாக மண்ணை கொண்டு செல்வதற்கான அனுமதியை வழங்க பெந்தோட்டி பிரதேச சபை தலைவர் கயான் கிருஷாந்த திரிமன்னவிடமிருந்து 20 லட்சம் ரூபாவை சந்தேக நபர் லஞ்சமாக கோரியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் லஞ்சமாக கோரப்பட்ட தொகையிலிருந்து 5 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொள்ள முற்பட்ட போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். சந்தேக நபரான பிரதேச சபை தலைவரின் கடவுச்சீட்டு ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் சாட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் பட்சத்தில் பிணை வாபஸ் பெறப்படும் எனவும் பிரதம நீதவான் அறிவித்துள்ளார். சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஒழுக்கம் உயர்மட்டத்தில் காணப்படுவதாக அமைச்சர் சந்திரஸ்ரீ கஜதீர தெரிவிக்கின்றார். மன்ற கல்லூரியில் நேற்று மாலை நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே அமைச்சர் இதனை கூறினார்.
சிறைச்சாலைகள் திணைக்களத்தில் நீண்ட காலம் சேவையாற்றியவர்களுக்கான 2013ஆம் ஆண்டுக்கான பதக்கங்கள் வழங்கும் நிகழ்வு புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் அமைச்சர் சந்திரஸ்ரீ கஜதீர தலைமையில் நடைபெற்றது. அர்ப்பணிப்பின் ஊடாக சிறந்த அரசு சேவை என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. රටේ සිදුවෙන දේවල් අපි දකිනවා. நாட்டில் நிகழும் சம்பவங்களை நாம் அவதானிக்கின்றோம். அரசு சேவையில் உள்ள ஆசிரியர்களை அரசியல்வாதிகள் மண்டியிட செய்கின்றனர். கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்களை கூரை மீது ஏறுகின்றனர். சிறைச்சாலைகள் திணைக்களத்தில் அவ்வாறு எவரும் செயற்படுவதை நான் அவதானிக்கவில்லை. எந்த ஒரு கைதியும் கோரிக்கைகளை முன்வைத்து கூரை மீது ஏறுவதில்லை. பிரச்சனைகள் காணப்பட்ட போதிலும் எந்த ஒரு அதிகாரியும் கூரை மீது ஏறவில்லை. எமது அரச ஒழுக்கம் எவ்வாறுள்ளது என அவதானியுங்கள். புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு நாட்டின் பல மாவட்டங்களில் உள்ள மக்கள் அதற்கான ஆயத்த நடவடிக்கைகளை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். இதன் பொருட்டு வியாபார நடவடிக்கைகளும் களை கட்டியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் கூறுகின்றனர். ஈத் உல் ஃபித்ர் புனித நோன்பு பெருநாளுக்கான ஆயத்தங்களில் மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம் மக்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மட்டக்களப்பு, ஏறாவூர், காத்தான்குடி, வாழைச்சேனை மற்றும் ஓட்டமாவடி போன்ற பகுதிகளில் உள்ள மக்கள் பெருநாளுக்கான புத்தாடைகளையும் ஏனைய பொருட்களையும் கொள்வனவு செய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் கூறினார்கள். அம்பாறை மாவட்டத்திலும் பெருநாளுக்கான வியாபாரம் களை கட்ட தொடங்கியதை அடுத்து வியாபாரிகள் உற்சாகத்துடன் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் எமது செய்தியாளர்கள் கூறுகின்றனர். புத்தளம் மாவட்டத்திலும் வியாபாரம் களை கட்ட தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் கூறுகின்றனர். பெருநாளை முன்னிட்டு மக்கள் ஆர்வத்துடன் தமக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றனர். இதேவேளை திருகோணமலையின் கிண்ணியா, மூதூர், கந்தலாய், முள்ளிப்பொத்தானை, தோப்பூர், புல்மோட்டி போன்ற பகுதிகளில் உள்ள முஸ்லிம் மக்கள் ஆர்வத்துடன் பெருநாள் கொண்டாட்டங்களுக்கு ஆயத்தமாகி வருகின்றனர். வீதியோரங்களில் கடைகள், அங்காடிகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் மக்கள் ஆர்வத்துடன் பெருநாளுக்கான கொள்வனவு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்துள்ள களுவாஞ்சிக்குடி மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த தீர்த்தோற்சவம் இன்று நடைபெற்றுள்ளது. கடந்த 27ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இந்த ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தில் இன்று தீர்த்தோற்சவம் இடம்பெற்றுள்ளது. இன்று இடம்பெற்ற களுவாஞ்சிக்குடி மாணிக்க பிள்ளையார் ஆலய வருடாந்த தீர்த்தோற்சவத்தில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். நாளைய தினம் பூங்காவன திருவிழா இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இந்த வருடத்தின் முதல் அரையாண்டில் HIV தொற்றுக்கு இலக்கானோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் 90 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பாலியல் தொற்று நோய் பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் சிசிரல் எனக்கே தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த வருடத்தின் 2வது காலாண்டில் HIV தொற்றுக்குள்ளான 41 பேர் அடையாளம் காணப்பட்டிருந்ததுடன் இந்த வருடத்தின் குறித்த காலாண்டில் 46 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பாதுகாப்பற்ற உடல் உறவே 96% HIV தொற்று ஏற்படுவதற்கான முக்கிய காரணியாக அமைந்துள்ளதாகவும் டாக்டர் சிசிரல் எனக்கே தெரிவித்துள்ளார். இலங்கையில் 1739 பேர் HIV தொற்றுக்கு இலக்காகியுள்ளதாகவும் எய்ட்ஸ் தொற்றுக்குள்ளான 22 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிராமம் ஒன்றில் அமைந்துள்ள வீதி போக்குவரத்துக்காக மாத்திரம் பயன்படுத்தப்படுவதில்லை. அந்த கிராமத்தின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்குமாக வீதியாக அது அடையாளப்படுத்தப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தின் போக்குவரத்து பிரச்சினை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென்னெருவில் பற்ற பிரதேச செயலகத்திற்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி மாரியம்மன் ஆலய குறுக்கு வீதியே இது. வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாத நிலைமையில் உள்ள இந்த வீதியானது பாதசாரிகள் கூட நடந்து செல்ல முடியாத அளவுக்கு மணல் வீதியாக காணப்படுகிறது. வீதியை அவ பாப்பதில்லை, அபிவிருத்தி செய்வதும் இல்லை.
இதால பிள்ளைகளுக்கு சரியான கஷ்டமா இருக்கு. மணல் இந்த எல்லா இடமும் கொங்கிரீட் அடிச்சபடியா இது வாய்க்காலாக தண்ணியா தமந்து கொண்டு போகுது இந்த ரோட்டால. இந்த வீதி புனரமைக்கப்படாத ஒரு வீதியாகவே கடந்த பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. தூரத்துல இருந்து தள்ளி கொண்டு நடந்து கொண்டு வர ஒரு வீடு கட்டக்குள்ளேயோ இன்னொரு பிரச்சனை நாங்க தூரத்துல ரோடு இருக்கு அதுல இருந்து ஒவ்வொரு சாமான இறக்கி நாங்க தூக்கி கொண்டு வரோம். இதன் காரணமாக இந்த வீதியின் ஊடாக பயணிப்பவர்கள் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பது தொடர் கதையாகின்றது. இந்த வீதியை புனரமைத்து மக்கள் போக்குவரத்து மேற்கொள்ளும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று மக்கள் குறிப்பிடுகின்றனர். இரவுல ஒரு நோயாளி என்ன ஒரு கஷ்டம் சொன்னாலும் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னாலும் இந்த ரோடால ஆபத்துக்கு போயில ரோட்டோ வரையிலாது. இடையூறுகளற்ற சௌகரியமான பயணம் ஒன்றை மேற்கொள்ளும் வகையில் தங்கள் வீதி புனரமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பு. களுத்துறை மதுகம வீதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். பஸ் ஒன்றும் வேன் ஒன்றும் ஒன்றோடொன்று மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இன்று காலை 7 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். மதுக்கமவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த குறித்த பஸ் வண்டியானது வேன் ஒன்றுடன் மோதியதுடன் பின்னர் முன்னால் வந்த மற்றொரு பஸ்ஸுடன் மோதியுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 5 பேர் மதுக்கம மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் ஏனைய இருவரும் நாகொட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நிலைமை கவலைக்கிடமானதாக இல்லை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். கொழும்பு கலால் விசேட நடவடிக்கை பிரிவால் 1.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய சட்டவிரோதமான ஒரு தொகை மதுபான போத்தல்கள் நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளன. கொஸ்வத்த தலாஹின பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. கொழும்பு கலால் விசேட நடவடிக்கை பிரிவிற்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 200 மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கலால் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் கூறினார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். குறித்த மதுபானங்கள் வைபவங்களின் போது குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் குறிப்பிடுகிறது. தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நடமாடும் சேவை புத்தளம் மாவட்டத்தில் கடையாமோட்டை முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் நேற்று நடைபெற்றது. மக்களின் தீர்க்கப்படாத பிரச்சினைகளை தீர்த்து வைக்கும் நோக்கில் தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியின் நடமாடும் சேவை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது. கிழக்கு மாகாணம் புத்தளம் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியின் நடமாடும் சேவை நேற்றைய தினம் முந்தல் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட கடையாமோட்டை முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஆட்பதிவு திணைக்களம், பதிவாளர் திணைக்களம், போலீஸ் பதிவு திணைக்களம், காணி பதிவாளர் திணைக்களம் உட்பட வேறு பல சேவைகளும் இடம்பெற்றன. இந்த சேவையின் கீழ் பல நூற்றுக்கணக்கான மக்கள் தமது தீர்க்கப்படாத பிரச்சினைகள் குறித்து பதிவு செய்து நன்மை அடைந்தமை விசேட அம்சமாகும். அம்பாறை மாவட்டத்தில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் அதிகமாக உள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். அக்கரைப்பற்றி பிரதேசத்திற்குள் இன்று காலை காட்டு யானைகள் சில பிரவேசித்ததன் காரணமாக மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அக்கரைப்பற்று உப்பளம் பகுதியின் குடியிருப்புகளுக்குள் பிரவேசித்த இந்த காட்டு யானைகளால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த காட்டு யானைகள் பொதுமக்களின் உடைமைகள் மற்றும் மரங்களை சேதப்படுத்தியுள்ளதாகவும் நமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். நள்ளிரவு மற்றும் அதிகாலை வேளைகளில் அதிகளவு காட்டு யானைகள் கிராமத்துக்குள் பிரவேசிப்பதாக இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.